எனக்கு கிடைக்க மாட்டாத ஒரு பொருளை பிள்ளைய திருப்பி தந்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைக்கு உயிர் போனது 2 ரக்கும் போதும் மிகுந்த சந்தோஷத்தோட இருந்தார்கள். பிறந்த பின்பு விக்கல் மாதிரி அந்த திடுக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம் இருக்க அப்போ என்ன சொன்னார்கள்? பிறந்தவுடன் கையில் தந்து என்ன மாற்றம்? அந்த திடுக்கிற மாதிரியும் ஒரு விக்கலும் வர மாதிரி இருந்தது. இதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் கண்டது. பிள்ளையே கையில் தந்துட்டினும் உங்களுக்கு உண்மையாக கடிதம் வேண்டினவை இந்த பிள்ளை 100% இதா வெறும் வண்டி இல்லை. 2022ஆம் ஆண்டே திருமணம் நடந்தது. 22 உருவாகுது. ஆனால் அந்த குழந்தை என்ன காரணத்தால் தவற விடப்பட்டது? அவர் 3 குழந்தைகளுக்கும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கின்றது. 4வது குழந்தை உருவாகின்றார். இந்த குழந்தை கிடைக்கிறதே ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய அவருடைய ஒரு சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் ஹார்மோன் பேலன்ஸுகள் குழம்பு. ஆனால் என்னுடன் ஒரு நாள் கூட இவ்வளவு நாளைக்குள்ளே சண்டை பிடித்தது இல்லை. நான் அவாவுக்கு மிகுந்த நன்றி கடனுடன் இருக்கிறேன். சர்ஜன்ஸுக்கு ஒரு பிரபலமானவர் அல்லது கட்டிக்காரன் ஸ்கில்லானவர். அவர் எப்படி இதுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்? இந்த வரைபடம் வந்தது. இந்த வரைபடம் வந்த பிறகு என்னை கூப்பிட்டு நேரடியாக கதைத்தார்கள். இதுவரைக்கும் முகுந்தன் சார் செய்த அறுவை சிகிச்சையில் யாரும் இறந்ததில்லை. இப்படி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லணும், மோர்டாலிட்டி ரேட் கூட இதை செய்கிறேன். அவர் அந்த விஷயத்தை செய்தார் என்றதை முகுந்தன் சார் செய்கிறதால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல நான் போய் சந்தித்த போது அவர் எனக்கு சொன்னது, இது எனக்கு 100% இது சக்ஸஸாக அமையாது. கடவுள் நேரடியாக வந்து ஒருத்தருக்கும் பிறந்தார இல்லை, அருள் கொடுக்குற இல்லை என்றார். ரியல் லைஃப்பில் அவர் யாழ்ப்பாணத்தின் பெருமையை சேர்க்கறதுக்காண்டி இல்லை, அவர் கழிவறைக்குள்ள பிள்ளைய பெற்றுட்டு போட்டுட்டு போற ஆக்களுக்கு மத்தியில இப்படியான ஆக்களுக்கு தான் தெரியும் அதுன்ற எவ்வளவு கஷ்டம். அதோட முகுந்தன் சார் பர்சனலாகவே எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு காணொளியாக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சாவகச்சேரி நுணாவில் பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வீட்டில் நான் ஏன் நிற்கிறேன் என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு உயிர் மீள கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு மருத்துவத்துறையிலே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு சம்பவத்தை பற்றி வரலாற்று பதிவொன்றை செய்வதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டம் பல உன்னதமான வைத்தியர்களை உருவாக்கிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலிருந்து பலர் இலங்கையினுடைய பல மூலைகளிலும் உலகெங்கிலும் தமது சேவையை செவ்வனே செய்து கொண்டிருக்க வைத்திய கலாநிதி முகுந்தன் சார், அதாவது கார்டியோ தொராசிக் சர்ஜன் முகுந்தன் சார் ஒரு குழந்தைக்கு மீள உயிர் கொடுத்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். என்ன விடயம் என்று சொன்னால், ஒரு தம்பதியினருக்கு, இந்த வீட்டில் நான் நிற்கிற தம்பதியினருக்கு திருமணம் முடித்து அடுத்தடுத்து 3 குழந்தைகள் வெவ்வேறு விதமாக அவர்கள் தவறப்படுகிறது இயற்கையால். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அப்போ அவர்களுக்கு அந்த குழந்தையினுடைய முக்கியத்துவம் சரியானது. 4வதாக ஒரு குழந்தை உருவாகிறார். ஆனால் அவர் உருவாகி பிறந்த தருவாயிலேயே அந்த குழந்தைக்கு இதயத்திலேயே ஒரு பெரிய குறைபாடு கண்டுபிடிக்கப்படுகின்றது. என்ன குறைபாடு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், சுவாச பையிலிருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியை கொண்டு வருகின்ற நாளங்கள் எங்களுடைய இடது சோனையறையில் சேர வேண்டும். அப்போது தான் அந்த இதயத்தினுடைய ஏனைய தொழிற்பாடுகள் சரியாக விளங்கும். இது தரம் 9 படிக்கிற பிள்ளைக்கே விளங்கும். இந்த குழந்தைக்கு அது போய் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி கழிவு இரத்தத்துடன் ஒரு குழாய் சேர்கின்றது, மற்ற குழாய் போய் ஈரல் நாளத்துடன் சேர்கின்றது. அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இதயத்திலே இவ்வாறு மாறி இணைந்திருப்பது, அந்த நாளங்கள் மாறி இணைந்திருப்பது கண்டுபிடிக்கப்படுகின்றது. பிரச்சனை அதுவில்லை, இப்படியாக பல குழந்தைகளுக்கு இப்படி இணைந்திருக்கின்றது தான். ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசம். ஏனைய குழந்தைகளுக்கு இப்படியான குறைபாடுகள் வந்தால் அது ஒரு கொமன் சேம்பரில் ஏதாவது ஒரு இடத்தை தான் எல்லாம் போய் இணையும். அப்போ அதனை சத்திர சிகிச்சை செய்து அடைத்து சரியான இடத்துக்கு கொண்டு பொருத்துவது இலகுவானது. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு சுவாசப்பையிலிருந்து வந்த அந்த நாளமானது ஈரல் நாளத்திலே போய் பொருந்துகிறது, இன்னொன்று கீழ்பெருநாளத்திலே பொருந்துகின்றது. அப்போ இந்த சர்ஜரியை எப்படி செய்வது? ஏனென்றால் பிரிமென் தகடு இருக்கின்றது, இறுதிய சுற்றுச்சாவு இருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகளை சும்மா எடுத்து கொண்டு போய் பொறுத்துற விளையாட்டிலேயே இது ஏனைய தொகுதிகளையும் அங்கங்களையும் கண்ட்ரோலில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்திர சிகிச்சை. இதனை வெற்றிகரமாக தனது நுட்பத்தால் உலகத்திலேயே 1-2 சத்திர சிகிச்சைகள் தான் இந்த சத்திர சிகிச்சைகள் வெற்றி பெற்றிருக்கும். ஏனையவை மோர்டாலிட்டி ரேட் கூட, மோர்டாலிட்டி என்பது இறப்பு வீதம் கூட. இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளினது தேவை உணர்ந்தவர்களாக இந்த
குறைபாட்டை ஆரம்பத்தில் இனங்கண்ட கார்டியோலஜிஸ்ட் ரகுநாதன் சார் முகுந்தன் சாருக்கு சொல்லியிருக்கிறார், இவர்களுக்கு இது சும்மா குழந்தை இல்லை, இது ஒரு தெய்வ குழந்தை, முக்கியமான குழந்தை என்று சொல்லி. அப்போ அவர் அதிலே சிரத்தை எடுத்து கிட்டத்தட்ட அந்த குழந்தையை 4 மாதங்களுக்கு கிட்ட தனது கண்காணிப்பிலேயே வைத்திருந்து அதற்குரிய நிறை எட்டப்பட்டது பிறகு இந்த குழந்தையை வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை செய்து ஒரு வரலாற்று சாதனையை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர், முக்கியமாக தென்மராட்சியினுடைய மட்டுவிலை சேர்ந்த ஒரு வைத்தியர் முகுந்தன் கொழும்பிலே லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டலில் இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறவர் செய்திருக்கின்றார். சும்மா எல்லாம் காணொளி எடுத்து போடுவோம், இப்படியான வரலாற்று சம்பவங்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இந்த விடயத்தை அறிந்து குறித்த பெற்றாரை அணுகியிருந்த போது அவர்களும் வைத்தியரை பாராட்ட வேண்டும், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்த வைத்தியர் இப்படியாக கூறியிருந்தார்கள். அருமையானது ஒரு காணொளியை பதிவு செய்ய வந்திருக்கின்றேன். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். உலகத்திலே எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம், எவ்வளவு வசதிகள் இருக்கலாம், ஆனால் புரிந்தவர்களுக்கு புரியும் எல்லாவற்றையும் விட மிஞ்சியது பிள்ளை செல்வம். அது இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை விளங்கும். ஏற்கனவே 3 குழந்தைகளை இழந்த ஒரு பெற்றார், 4வது குழந்தை பிறக்கின்றது. இப்படியான ஒரு நிகழ்வு. ஆனால் ஆண்டவன் கைவிடவில்லை. கடவுள் வைத்தியர் முகுந்தன் சாரின் வடிவத்திலே அந்த வரத்தை அளித்திருக்கின்றார். என்ன நடந்தது அவருடைய தந்தையின்டைய கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எல்லாருக்கும் நான் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எனது பேர் தர்மலிங்கன் நிறுவன். நான் இருக்கிற இடம் சாவகச்சேரி நுணாவில் மத்தி என்ற இடத்துல இருக்கிறேன். உங்களுக்கு பேர் நிறுவன், எனக்கு பேர் நிறுவன். நான் வேலை செய்கிற இடம் சாவகச்சேரி இலங்கை வங்கியில் பாதுகாப்பு உத்தியோகத்தரா வேலை செய்கிறேன். நான் இந்த அளவு பிரச்சனைக்குள்ளேயும் எனக்கு விடுமுறை தந்து எனக்கு ஒத்துழைப்பு தந்த அவைகளுக்கும் ஆரம்பத்திலேயே நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏனென்றால் இவ்வளவுத்துக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் உடனடியாகவே அவர்களாகவே எனக்கு விடுமுறை தந்தவர்கள் வங்கி முகாமையாளர், ஊழியர்கள், எனது வடமாகாண பிரதேச செயற்பாட்டு முகாமையாளர், பாதுகாப்பு பொறுப்பாளர் சிங்களவராக இருந்தாலும் அவர் எனக்கு உடனடியாக அதற்குரிய அனுமதி தந்தவர். அதை எடுத்து தந்த எனது மேற்பார்வையாளர், விசிட்டிங் ஆஃபீஸர் என்று சொல்கிற அவரும் எனக்கு அனுமதி தந்திருக்கின்றார். அவர்களுக்கு எனது சக ஊழியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இப்படி கேட்போம், உங்களுக்கும் மனைவிக்கும் 2 பேரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காதல் திருமணமா? நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஓகே, வசதியான வீடு, நல்ல வாழ்க்கை, வாகனம் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில் 1வது குழந்தை எப்போ உருவாகுது? 1வது குழந்தை 2022ஆம் ஆண்டே திருமணம் நடந்தது. 22 உருவாகுது. ஆனால் அந்த குழந்தை என்ன காரணத்தால் தவற விடப்பட்டது? அது பிறந்து கழிவு நீர் குடித்த காரணத்தால் 1வது குழந்தை இறந்தது. பிறகு அடுத்த குழந்தை 2ம் வைத்தியரின் மேற்பார்வையின் கீழ் இருந்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அதன் பின்பு அதில் குறைபாடுகள் 2ம் அபார்ட் பண்ண அடுத்தடுத்து 2. அதாவது ஒரு குழந்தை என்றாலே அது ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு யுகத்தை கடக்கின்ற ஒரு செயற்பாடு. எல்லாருக்கும் தெரியும், காணொலியை பார்க்குறாங்களுக்கு 3 குழந்தைகளுக்கும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கின்றது. 4வது குழந்தை உருவாகின்றால் இந்த வருடம், மன்னிக்கவும் கடந்த வருடம் 2025 என்ன நடந்தது சொல்லுங்க. 25ஆம் ஆண்டு உருவான வயிறு கழின பிறகு 2025ஆம் ஆண்டு உருவானதில் நாங்கள் சந்தோஷப்பட்டிருந்தோம். அதன் பின்பு நாங்கள் பிறக்கும் போதும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்கள். பிறந்த பின்பு எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டது வைத்திய சமூகத்தால். என்ன சொன்னார்கள்? பிறந்தவுடன் கையில் தந்து எங்களுக்கு 12 மணி அளவில் தான் எங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளையில் ஒரு மாற்றம் இருக்குன்னு எனது மனைவியார் வைத்தியருக்கு தெரிவித்த பின்பு. என்ன மாற்றம்? அந்த திடுக்கிற மாதிரியும் ஒரு விக்கலும் வர மாதிரி இருந்தது. இதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் கண்டது. பிள்ளையே கையில் தந்துட்டினும் ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் ஃபீட் பண்ணி ஒரு கொஞ்சம் தாழ அந்த திடுக்கிற மாதிரியும் விக்கல் மாதிரியும் கண்டிருந்ததோ. அதுக்கு பிறகு மனைவி தெரிவித்த பின்பு அதற்குரிய வைத்தியர் சரவணவன் சார், பிஓஜி சரவணவன் சார்ட்டான் காட்டினீங்க. நல்லது. அவரிடம் காட்டின போது அவர் அதை வீடியோ எடுத்து
பேபி டாக்டருடன் சமர்ப்பித்த பின்பு அவர் பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட கொடுத்தார். கொடுத்த பின்பு அவர் வந்து பிபிஓவில் அட்மிட் பண்ண சொல்லி அங்கே போய் வந்து ஒரு கிழமை நாங்கள் அங்கே பிள்ளை தனியாக இருந்தது கண்ணாடி பட்டியில். அதில் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது சிறு ஓட்டை ஒன்று, அதை நாங்கள் பராமரித்து சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு கூறிவிட்டார்கள் இது இதத்திலே ஓட்டை என்று சொல்றதிலும் பார்க்க அந்த சரியான இடத்திலே எல்லாம் பொருந்தவில்லை என்ற குறைபாட்டை இனங்கண்டு உங்களுக்கு கூறுகின்றார்கள். இங்கே அதை சொல்லல, இங்கே அது சொல்லல, ஓட்டை என்ன மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கும் அப்படித்தானே அறிகுறிகள் தெரியும். சரி, அப்படி என்று சொன்ன பின்பு ஒரு சத்தமும் கேட்குது என்று சொன்னார்கள். அதன் பின்பு ஒரு கிழமை கழித்த பின் மனைவியாரிடம் அவர்கள் பார்வையிட சென்ற போது சொன்னார்கள், பிள்ளைக்கு மேலதிகமாக கொழும்பில் எக்கோ ஸ்கேன் செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களை உடனடியாக நாங்கள் கொழும்பு மேல்தர வைத்தியசாலை லேடி ரிட்வே என்ற LHR என்ற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் உடனடியாக மாற்றுகின்றோம். நீங்கள் எமது ஆம்புலன்ஸ் மூலமாக சென்று அதை பரிசோதித்த பின்னுடனே வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சரி என்று சொல்லி உடனே நான் மனைவியும் பிள்ளையையும் ஆம்புலன்ஸில் விட்டுட்டு நானும் எனது சிறியதாயுடன் கொழும்புக்கு பஸ்ஸில் சென்று அங்கு வைத்தியசாலையில் சென்ற பின்பு உடனே பார்வையிட்ட போது தெரியவில்லை. அவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டார்கள், எனது மனைவியும் பிள்ளையும். இது பிறந்தவள நாளையில 1 வீக், ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு கிழமை மட்டும் வைத்தியசாலை இது யாழ்ப்பாணத்தில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு மாற்றம் அடைந்து அங்கு சென்று அதன் பிறகு அனுமதிக்கப்பட்டு எல்லா ஸ்கேன் எஸ்ட்ரே மெட்கட் எல்லாம் செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்படாமல் இருந்து ஒரு கிழமைக்கு பிறகுதான் கட் என்ற ஒரு புதிய எனக்கு தெரியாத விளக்கம் அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அதன் பின்பு 4 மாதம் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட ஓட்டில் இருந்தார்கள், மனைவியும் குழந்தையும். அதன் பிறகு நான் மாதம் சென்று வருவேன். 4 மாதம் இருக்க ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். ஒரு குழந்தை கிடைக்கிறதே ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய அவருடைய ஒரு சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் ஹார்மோன் பேலன்ஸுகள் குழம்பும். உங்களுடைய மனைவிக்கு உண்மையாக ஒரு மிகுந்த தைரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே 3 குழந்தைகளினது அந்த பாதிப்பு ஒரு தாக்கமாக இருந்திருக்கும். இந்த குழந்தைக்கு பிறந்தும் இப்படி என்றது கற்பத்தின் அதாவது குழந்தை பிறப்பின் பின்னரான அந்த மன அழுத்தம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு தனி அந்த குழந்தையை பராமரித்தவர். உண்மையாக நீங்கள் உங்களுடைய மனைவி ஒரு பெரிய வரம் உங்களுக்கு. நீங்கள் என்ன விதமான ஆலோசனைகள் அல்லது ஆற்றுப்படுத்தல்கள் அந்த நேரம் செய்து நீங்கள் வாக்கு? என்னால் முடிந்த அனைத்தும் நான் கதைக்கும் போதும் சண்டை பிடிப்பதில்லை, சண்டை பிடிப்பதும் இல்லை. அவர்கள் சொல்கிறது போல் இருந்தேன். ஆனால் என்னுடன் ஒரு நாள் கூட இவ்வளோ நாளைக்குள்ளே சண்டை பிடித்தது இல்லை. நான் அவாவுக்கு மிகுந்த நன்றி கடனுடன் இருக்கிறேன். நான் பேசித்தான் செய்தது என்ன? ஓகே, நன்றி கடனுடன் இருக்கிறேன். ஆனால் எனது மனைவிக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டு தான் நான் இருக்கிறேன். என்றால் ஒரு 7 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தது போல் வழி உலகம் தெரியாது வைத்தியசாலைக்குள் இருந்து பொறுமையாக குழந்தைக்கு வைத்தியரை விட குழந்தைக்கு என்னென்ன டைமில் என்னென்ன மருந்து, என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வருத்தம் என்று கூட அவர் எனக்கு சொல்லுவார். ஆனால் வைத்தியர் கூட ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்க மாட்டினோம். ஆனால் இப்போ கூட வைத்தியர் வர நிறைய அறிவோடு எனது மனைவி இங்கே வந்திருக்கிறேன் இருந்ததால நான் கதைச்சேன்னா இந்த காணொலி எடுக்க முன்ன வந்து அவங்களோட ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறக்கா ஒரு ஓவர்வியூ கதைச்சேன்னா அவர் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. 4 மாதங்கள் அங்கே வைத்திருக்கப்படுகிறது. பிறகு சத்திர சிகிச்சைக்காக தயார் செய்யப்படுகிறது. இந்த இடத்துல மூந்தன் சார் எங்கே வாரார்? மூந்தன் சார் வந்து இதுக்குள்ள அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது சர்ஜன்ஸுக்கு ஒரு பிரபலமானவர் அல்லது கட்டிக்காரன் ஸ்கில்லானவர்.
அவர் எப்படி இதுக்கு தெரிவு செய்யப்படுகிறார் இந்த எனக்கு என்னோட ரவுனாதன் சார் முதல்ல கதை எக்கோ எடுத்த பிறகு கண்டுபிடித்த பிறகு எனக்கு இப்படி ஒரு வரைபடம் வந்தது. இந்த வரைபடம் வந்த பிறகு என்னை கூப்பிட்டு நேரடியாக கதைத்தார்கள் என்ன பிரச்சனை என்று சொல்லி. சிங்கள டாக்டரும் இருந்தார்கள், அவர்களும் ஒரு அன்பாகத்தான் எங்களோட கதைத்து உரையாடினார்கள். எனக்கு ஓரளவு சிங்களம் தெரியும் என்றால என்னோடு கதைத்தார்கள். மேலதிக விளக்கத்துக்காக எனக்கு ரகுநாதன் சார் என்னையும் நேரடியாக அழைத்து எனக்கான விளக்கத்தை தந்தபோது தான் எனக்கு சொன்னார்கள், வேறொரு வைத்தியரும் உங்கள் பிள்ளையின் அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்த போதிலும் உங்களுக்குரிய அறுவை சிகிச்சையை MS முகுந்தன் சார் தானாகவே முன் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் உடனடியாக செய்ய மாட்டார், அவர் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும் என்றதாலே நானும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அவர்களோட முரண்படவில்லை இதுவரைக்கும். ஆனால் நான் முரண்பட்டு தான் நான் முரண்படவும் இல்லை, வைத்தியர்கள் யாரோடும் நான் முரண்படவில்லை. உங்களுடைய சிச்சுவேஷனில் வேறு என்னென்னு சொன்னால் அது பார்க்குறவர்களுக்கு விளங்கும். ஏற்கனவே 3 குழந்தைகள், பிறகு இந்த குழந்தைக்கு இப்படி சிக்கல் என்றால் அது நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நான் கூட இதை விட வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அது யாருமே குழந்தைன்ற துடித்து போயிடுவேன். அப்போது தான் எனக்கு அறிமுகப்படுத்தினவர் முகுந்தன் சார் என்று சொல்லி, அவர் யாழ்ப்பாணத்து வைத்தியர், அங்கிருந்து தான் இங்கு வந்தார். அவர் திறமையாக, ஆனால் எனக்கு தமிழ் டாக்டர்மார் அவரை அறிமுகப்படுத்துவதை விட இவர் அனுமதிக்கப்பட்ட வார்டில் இருக்கிற சிங்கள டாக்டர்மார் எனக்கு முதல் முறையாக அவரோட பேர் எனக்கு தெரியல, ஒரு கண்ணாடி போட்ட ஒரு சிங்கள பேரவா இல்லை ஒரு சின்ன எங்கட வயசு இருக்குமா போய் ஒரு ஆள் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் இதுவரைக்கும் முகுந்தன் சார் செய்த அறுவை சிகிச்சையில் யாரும் இறந்ததில்லை, உங்களுக்கு தெய்வாதீனமாக அவர் உங்களுக்கு அகப்பட்டிருக்கிறார், ஆகையால் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று எனக்கு ஒரு தென்பம் முதல்ல அவர் தான் எனக்கு தந்தார். ரகுநாதன் சாரை சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் அவரை தான் சந்தித்தேன். நான் அவர் ரோட்டில் பார்க்க அவர் என்ன ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவார். அவர் என்னை சந்தித்த போது அவர் எனக்கு ஒரு ஆறுதலை தந்தது அந்த ஒரு வார்த்தை. இந்த 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 இடத்துல ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய உள்ளவன் பார்வையாளர்களுக்கு என்னென்றால், இந்த இப்படியான சத்திர சிகிச்சைகள் மோர்டாலிட்டி ரேட் என்று சொல்லப்படுற இறப்பு வீதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற சத்திர சிகிச்சைகள். அப்போ அதுலேயும் இந்த இந்த குறைபாட்டுக்கு பெயர் என்ன பெயர் என்றால் அந்த இந்த இதற்கு தாங்க அதாவது TAPVC என்று சொல்லுறது அந்த மாறி, அதாவது சுவாசப்பையிலிருந்து வரக்கூடிய பெருநாளங்கள் பொருந்துறது சாதாரணமாக இடது சோனை அறையில், இடது பக்கத்துக்கு மேலே இருக்கிற அறையில் தான் வர வேணும் ஒட்சியேற்றப்பட்ட குருதி. ஆனால் இந்த குழந்தைக்கு ஏனைய குழந்தைகளுக்கும் இப்படி மாறி பொருந்தி வாரது, ஆனால் பொருந்துகின்ற இடம் காமன் சேம்பராக இருக்கும், ஒரு இடத்துல பொருந்தும். அப்போ அதனை இலகுவாக கட் பண்ணி அடைத்து விட்டு இன்னொரு இடத்துல அந்த உரிய இடத்துல கொண்டு பொருத்தி அதை செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வடிவாக செய்வினமாம். ஆனால் நான் இதை பற்றி வேறு நிறைய வைத்தியத்துறை சார்ந்தவர்களிடம் ஐடியா எடுத்து தான் இந்த காணொலி எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் பப்ளிக் ஹெல்த்துக்கு இருந்து கொண்டு பிள்ளையான தகவலை சொல்லக்கூடாது என்று நான் நினைச்சேன். இந்த பிள்ளைக்கு ஒரு நாளம் பொருந்தின இடம் ஹெப்படிக் வெயின், அதாவது ஈரலுக்கு போகிற நாளத்தில் பொருந்தி இருக்கு. மற்றது IVC இன்ஃபீரியர் வெனகாவான்னு சொல்லி கீழ்பெரு நாளத்தில் பொருந்தி இருக்கு. இரண்டுமே வேறு இடங்கள். அப்போ அந்த பிரிமென் ரகத்துக்கு கீழே இருக்கின்ற அந்த நாளத்தை எடுத்துக்கொண்டு சரியான இடத்துல பொருத்த வேண்டும். இது சும்மா கதைக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு வர விடயம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் குளட் பண்ணலாம், குருதி பெருக்கு ஏற்படலாம், அதே மாதிரி சுவாசப்பையின் செயலிழப்புகள் வரலாம். அப்போ கணக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதிர்பார்க்கப்படும், எடிமா வரலாம். அப்போ இந்த விஷயத்தை செய்கிறதுன்னு சொன்னால் இலங்கையில் மூந்தன் சார் தான் இந்த, அதாவது நான் இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும், அந்த இப்போ மெக்கானிக்கலையும் இன்ஜின் கலட்டுறதுக்கு அல்லது பிரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம மெயின் இதில் அவர் தான் எக்ஸ்பர்ட்ன்றது தான் உங்களுடைய அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் சார் கூட உடனே இதை செய்யாமல் இதை ஸ்டடி பண்ணி என்ன சொன்னால் இப்படி சொல்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும், மோர்டாலிட்டி ரேட் கூட இதை செய்கிறதுக்கு அவர் அந்த விஷயத்தை செய்தார்ன்றதை நான் ஒரு பதிவாளராக நானும் இந்த இடத்துல குறிப்பிட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பிறகு நடந்துச்சு மூந்தன் சார் தான் அந்த சிங்கள டாக்டர் சொன்ன பிறகு எனக்கு ஒரு தெம்பொன்று வந்தது. அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு மேலதிக விளக்கம் தேவையான கேட்ட போது எனக்கு சிங்கள டாக்டர் தந்த அறிவுரையை விட எனக்கு ரகுநாதன் சார் நிறைய தந்தவர். அவர் எனக்கு விளக்கமும் தந்தவர். தந்தபோது எனக்கு சொன்னவர்,
இது எல்லாரும் இது அவர் முகுந்தன் சார்ன்ற வரலாற்றிலையும் சரி ஆற்றிய வரலாற்றிலையும் சரி இப்படி ஒன்று இலங்கையில் இல்லை. இது புதுசான ஒரு ஆப்ரேஷன். இது உங்களுக்கு பிள்ளை கிடைக்கிற வீதம் குறைவு. இருந்தாலும் முகுந்தன் சார் செய்கிறதால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவர் நிறைய விஷயம் யோசித்து தான் செய்ய போகிறார். ஆனால் நாள் எடுக்கும். அண்ட் எனக்கு இது ஒரு மாதத்தில் எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தரப்பட்டது. அதன் பிறகு நான் அமைதியாக இருந்து அதுக்குரிய வைத்திய ஆலோசனைகளோடு நான் இருந்தேன். நான் எப்போ போனாலும் முன்னும் சாரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறே இல்லை. ஆனால் அவராகவே ஒரு தெய்வாயுதனமாக அவர் எனக்கு நான் வேறொரு பயணத்தில் போய் கொண்டிருக்கும் போது எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் உங்களை சந்திக்க வேணும், நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு வரும்படி கேட்டு நான் அடுத்த நாள் காலமே அவர் சொன்ன டைமுக்கு நான் அவரை சத்திர சிகிச்சை இது அறைக்கு முன்னால் என்னை வந்து சந்திக்க சொன்னவர். அந்த இடத்துல நான் போய் சந்தித்த போது அவர் எனக்கு சொன்னது, இது எனக்கு 100% இது சக்ஸஸாக அமையாது, இருந்தபோதும் நான் இதை செய்கிறேன், எனக்கு அதுக்கான அவர் சொன்னார். நான் செய்த பிறகு சொல்லக்கூடாது, நான் செய்ய முன்னும் சொல்லி உங்களோட அனுமதியோடு தான் நான் இந்த சிகிச்சையை நான் செய்யணும், அறுவை சிகிச்சையை. அதால் உங்களோட சம்மதத்தை நீங்கள் எனக்கு தருவீங்களான்னு கேட்டபோது எந்தவித மறுப்புமின்றி நான் உடனடியாக சொன்னேன், நான் கடிதத்தை எழுதி நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன நடந்தாலும் இந்த அறுவை சிகிச்சையை செய்து தரும்படி கேட்டபோது அவர் எனக்கு சொன்னார், உங்களோட முன்னுக்கு நடந்த பிரச்சனைகள் ஜாபம் எனக்கு ரகுநாதன் சார் எனக்கு தெரியப்படுத்தின பின்பு தான் நான் இதை ஏற்றுக்கொண்டேன். இருந்தபோதும் என்னால் முடிந்தளவு நான் முயற்சி செய்து நான் செய்து முடித்து தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை எனக்கு தந்தவர். எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்குறது, கடவுள் நேரடியாக வந்து ஒருத்தருக்கும் அருள் கொடுக்குற இல்லை. என்ற ரியல் லைஃப்பில் கடவுள் நேரடியாக இறங்கி வந்து எனக்கு ஒரு தெய்வ குழந்தைய தந்திருக்கிறார். நான் வாழ்க்கையில் முன்னும் தர நான் தெய்வமாக தான் மாறிக்கிறேன். ஆண் குழந்தையா பெண் குழந்தை? பெண் குழந்தை, 4 பெண் குழந்தை. அவர் எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு கூட இதுவரைக்கும் என்னை ஒரு நாள் கூட கேட்காம விட்டதில்லை, என்ன நடக்குது, சரியா இருக்கா புள்ள. உங்களுக்கு அவர் ஒரு இறுதிய சத்திர சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லை, ஒரு உளவில் ஆற்றுப்படுத்தல், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிட்டார். அதை விட எங்கட மண்ணை சேர்ந்தவர். பண்டித்தலை சியமங்களுக்கு கிட்டவாம நான் வேற டாக்டர்ஸ் விசாரி கேட்க அறிந்த விடையும் அவர் பின்புறம் உள்ள பின்பக்கத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு கோவிலுக்கு பின்பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தின் பெருமையை சேர்க்கறதுக்காண்டி இல்லை, அவருக்கு இந்த விஷயமும் தெரியாது, நான் உங்களுக்கு இப்படி காணொளி கொடுக்குறது தெரியாது. ஆனால் நான் அவர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் நான் இங்கே இருக்கிற யாழ்ப்பாணம் மக்களுக்கு அரைவாசி பேருக்கு தெரியாது, இப்படி இலவசமாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொழும்புல இருக்குது, சிறுவர்கள்ட்ட இப்படியான பிரச்சனைகளுக்கு செய்யற டொனேஷன் உள்ள ஹாஸ்பிட்டல். சொன்னால் நம்ம மாட்டீங்க, என்ற பிள்ளைக்கான முழுச்செலவும் எனது மனைவிக்கான முழுச்செலவும் அங்கே தரப்பட்டது. பிள்ளைக்கு உடுப்புகள், பம்பசுகள், விளையாட்டு பொருட்கள், உணவுகள், எனது மனைவிக்கான இது பள்ளத்திட்ட ப்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டது. அதை விட நான் போயிருந்தால் கூட, நான் போய் இருக்கிறது, நான் வந்து வழியில் இருந்தபடியால் எனக்கு அவர்களுடைய இலவச அறையை நான் பெற்றுக்கொள்ள விரும்பாதபடியால் தான் நான் வழியில் இருந்தேன். ஆனால் அனைத்தும் அங்கே இலவசமாக தரப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு ரூபா காசு கூட செலவழிக்க தேவையில்லை, போக்குவரத்து தவிர அனைத்தும் இலவசமாக தரப்படும். அப்படி உங்களுக்கு போக்குவரத்து கூட இங்கேருந்து போயக்கேன்னு திருப்பி வர்றதுக்கும் கஷ்டமண்டா கூட அதற்கான வசதிகளும் எனக்கு செய்யப்பட்டு தந்தது. நான் தான் அதை நான் திரும்பி வரையக்க மறுத்தேன். நான் என்னோட வாகனத்தில் வரணும் பண்ணுறதுக்காண்டி நான்
நான் நிறைய பொருட்கள் இருந்ததால் அதில் நிறைய மக்களுக்கு இந்த காணொளி ஊடாக இந்த விடயங்களும் வெளியில வரணும்ன்றதுக்கான தான் காணொலியை நானாவே முன் வந்து கொடுத்திருக்கிறேன். இல்லை இப்படி நிறைய பேர் வர வேணும். அதுதான் ஏனென்று சொன்னால் ஒரு வைத்தியர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்குள்ள தெய்வம் இறங்கி வேலை செய்வித்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இப்போ கொசிப்படிக்கலாம், சும்மா ஷேர் பண்ணினா 2 பேசி போட்டால் ஒரு 20 பேர் ஷேர் பண்ணுவீனம். ஆனால் உண்மையிலேயே அர்ப்பணிப்பான வைத்தியர்களை இப்படியாக இனங்காட்ட வேண்டும். அதுக்கு நீங்களே வாலண்டியராக வந்து இப்படி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டுறணுமென்ற அந்த நன்றி உணர்வு ஏனென்றால் உங்களுக்கு தான் அதனுடைய அருமை விளங்கும். இப்போ என்னென்னு சொல்கிறது, நான் இப்படி சொல்கிறதுக்கு நினச்சி கொள்ளணும், கழிவறைக்குள்ள பிள்ளையை பெற்றுட்டு போட்டுட்டு போகிற ஆக்களுக்கு மத்தியில் இப்படியான ஆக்களுக்கு தான் தெரியும் அதுன்ற எவ்வளவு கஷ்டம், வலியும் வேதனையும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு இளைஞர் ஆனால் ஒரு அதாவது மனம் இழகி நெகிழ்ந்து நீங்கள் வைத்தியரை பற்றி கதை கேட்கலாம், உங்களுக்கு அழுக வருது. அவருக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி கடமைப்பட்டிருக்கிறீர்கள்? வார்த்தையால் சொல்லலாது. எல்லாருக்கும் நான் வந்து நிறைய உதவி செய்திருக்கிறேன். அது இப்போதான் எனக்கு பிரபலித்து எனக்கு அடைஞ்சிருக்கு. ஆனால் நான் இந்த வார்த்தையால் இந்த வைத்தியருக்கு நான் நன்றி சொல்லவே இயலாது. ஏனெண்டா எனக்கு கிடைக்க மாட்டாத ஒரு பொருளை பிள்ளைய திருப்பி தந்திருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைக்கு உயிர் போனது 2ஆம் நாள் உயிர் போனதையும் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்து 2ஆம் நாள் இந்த பிள்ளையின் காடு நின்றும் அவர்கள் எல்லா சிங்களம் தமிழ் என்று பார்க்காமல் எல்லா வைத்தியர்களும் ஊழியர்களும் ஐசுரூமில் வேலை செய்கிற ஊழியர்கள் தான் எந்த புள்ளைய தங்கட புள்ளையா பார்த்த ஒரு வைத்தியசாலையில் நான் பார்த்தது. முதல் அனுமதிக்கப்பட்ட வார்டிலையும் இந்த வார்டிலையும் தான் நான் உண்மையாகவே பார்த்தேன். நான் எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் வார்த்தையால் அவை ஒருத்தருக்குமே நன்றி சொல்லலாம். வைத்தியராக இருந்தானே, அவை ஊழியர்களாக இருந்தானே, தாதிமாராக இருந்தானே, நான் யாருக்குமே உண்மையிலேயே வார்த்தையால் சொல்லலாது. அவ்வளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய குழந்தை உருவாகிற காலத்தில் போலிக்கு சித்தந்தை ஆரம்பித்து வச்ச மிட்வைஃபில் இருந்து பிறகு விஓஜி சரவணவன் சார், பிறகு பீடியாட்டிக்ஸ் அவங்க, அதை விட கார்டியோலஜிஸ்ட், பிறகு மூர்தன் சார், இதெல்லாம் பெரிய ஒரு சம்பவத்தை செய்த அதோடு சேர்ந்து அவற்றை டீம், அதை விட இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பீடியாட்டிஷியன் என்ன பேர் சார்ண்டு இப்போ நீங்கள் காட்டுறது ஜெயபாலன் சார்லேருந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய நன்றி வந்து மூர்தன் சாருக்கு நான் நிறைய என்ன மனமார்ந்த நன்றியை நான் மனசால தெரிவிக்கிறேன். ஏண்டா இந்த வைத்தியசாலையில் எனக்கு எங்களுக்குன்னு மட்டும் நான் எந்த உணர்வால் சொல்கிறேன், எனக்கு தந்த எல்லாருமே தமிழ் டாக்டர் இருந்தபோதும் அவர்களுக்கு உதவியாளர் இருந்தது எல்லாமே சிங்கள டாக்டர். அவர்கள் வந்து ஒரு பொறாமையோ இந்த பாகுபாடோ பார்க்காம இருந்ததால் தான் எங்கட டாக்டரால் இவ்வளவுக்கு முயற்சி செய்ய முடிஞ்சது, ஒத்துழைப்பு தந்ததால் தான் இவ்வளவு எனக்கு. அதோட மூர்தன் சார் பர்சனலாகவே எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவ்வளோத்தையும் செய்து தந்தவர். நான் அவருக்கு நான் எந்த வார்த்தையால் நான் சொல்லல அது நன்றி, அவ்வளோத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குறாக்கள் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களோட கருத்தம் சொல்லி அவர்களை வாழ்த்துறதோட இறைவனை வேண்டுறதோட இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். சும்மா அந்த அது இது அங்கே படிக்குது இங்கே படிக்குதுன்னு ஷேர் பண்ணாமல் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணினால், இது நானே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காணொலியிலையும் பெரிதாக கேட்டுக்கொள்ள மாட்டேன். எங்கேயாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய காணொலிகள், முக்கியமாக போதைப்பொருள் விழிப்புணர்வு அப்படி அதில் கேட்டிருக்கேன், ஷேர் பண்ணுங்கொண்டு. இதையும் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வட்டத்தில் ஷேர் பண்ணி இப்படியான மகான்களை கட்டாயம் அவர்களுடைய பெயர் உலகம் எங்கும் பரவ வேணும். இலங்கையினுடைய வைத்தியத்துறைக்கு முக்கியமாக பாராட்டுக்கள். இலங்கையினுடைய வைத்தியத்துறை மிகவும் ஒரு பெரிய உன்னதமான வைத்தியத்துறை. எல்லா இடமும் விமர்சனங்கள் இருக்குத்தான், ஆனால் இப்படியான மனிதர்களை நாங்கள் பாராட்ட வேணும் என்றது என்னுடைய ஒரு தயவான வேண்டுகோள். இந்த இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு அக்னி பயணத்தை மேற்கொண்டது உங்களுடைய மனைவி. அவரோட முகத்தை நான் இந்த காணொலியில் காட்டி எனக்கு வியூஸ் எடுக்க விரும்பல, ஆனால் அவருடைய கருத்தை நாங்கள் பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன். கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவோம். அவள் நாங்கள் அங்காலே கூப்பிடுவோம். அதை வாங்க, குழந்தைங்க கொண்டு வந்து வச்சோன்றிருக்க சொல்லுங்கள். என்னடா ஏதோ இருமி கேட்டது, மைக்க மட்டுமே அதில் கொடுத்துடுவோம். பெருசா உங்களுக்கு அதான் என்னென்னு சொல்கிறது, அது
ரயார் அது பொறுத்துறது எல்லாம் வந்து இப்போ அந்த நான் நான் அங்கேயே இல்லைங்க நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்களேண்டா சரி. பிறந்த உடனே வந்து அந்த குழந்தையை வந்து வைத்தியர்கள் இனங்காண்கிறார்கள். என்னத்தை வச்சு கொண்டு அந்த என்ன அறிகுறி? ஏன்னா நீங்கள் தான் லைவ் பிள்ளையை வச்சு கொண்டு இருந்தது. என்ன அறிகுறி ஆரம்பத்தில் தெரிஞ்சது? ஆரம்பத்தில் வந்து குழந்தை கையில் வந்த அப்புறம் ஒரு விக்கல் மாதிரி அந்த திடுக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம் இருக்க அப்போ மிஸ்கிட்ட சொன்னான். அப்போ அவள் சொன்னால் ஃபேன் போட்டதால தான் பிறந்த உடனே தானே அப்போ பிள்ளை அப்படி இருக்குண்டு. சாதாரணமாக பிறந்த குழந்தைகள் ஃபேன் போட்டாலும் அப்படி செய்கிறதா அப்போ அப்படி சொல்லியிருக்கணும். அப்போ போத்து விட்டவா ஆமாம் பேருந்து ஒரு அரை மணிக்கு அடுத்த பிறகு திரும்ப அப்படி செய்ய பேருந்து நாங்கள் டாக்டர் வந்தவர் டாக்டர்கிட்ட சொல்ல டாக்டர் உடனே லேபர் ரூமுக்கு எடுத்து வீடியோவை எடுத்து பேபி டாக்டருக்கு அனுப்பினவே. டாக்டர் சொல்ற விஓஜி சாரா? விஓஜி சார். ஓ பேருந்து பேபி டாக்டர் உடனே வந்த போட்டுக்கு பிள்ளைய பார்த்துட்டு உச்சிசனை போட்டு பேபி ரூமுக்கு கொண்டு போனவன். கொண்டு போய் அங்கே 7 நாள் வச்சிருந்த ஒட்சிசன்ல 5ஆம் நாள் ஒட்சிசன் கலட்டி அப்போ சொன்ன ஒரு காட்டில் ஒரு சின்ன சத்தம் கேட்குதம்மா. எக்கோ பார்த்துட்டு அது ஒரு பலூன் வச்சு அடைப்பினேன். இல்லாட்டி அது வந்து பிறக்கே அந்த ஓட்டம் மறையணும். ஆனால் வாக்கு மறையே இல்லை. அப்போ அந்த இதால் இங்கே பேபி இதுக்கு வச்சிருந்த போட்டில் வச்சிருந்து 7 நாளாக மருந்து தந்து மறையலை. அப்போ அது அந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அந்த குழந்தைகள் பிறக்கேக்கே சில பேருக்கு அந்த பிரிசுவர் வந்து மறையாமல் இருக்குது. எங்கட சின்னாளுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் 1 வயது பிறகு சரியாயிட்டுது. அது அந்த முதல் பிறக்கிற பிள்ளைகள் அல்லது ப்ரெக்னென்சியில் சின்ன ஏதாவது பேரத்தங்கள் கோவிட்டும் வந்தது மேபி அது ஒரு ரீசனோ தெரியலை. அப்போ ஆரம்பத்தில் அப்படித்தான் உங்களுடைய பிள்ளையும் சந்தேகப்பட்டார்கள்? சந்தேகப்பட்டு சொன்னவ எக்கோ பார்க்க கொழும்புக்கு அனுப்புகிறோம். பார்த்தா அந்த ஆம்புலன்ஸில் சிலது ஓகே நார்மலண்டா உடனே திரும்பிடுவீங்க. அண்டு எக்கோக்கு இரவு வலிக்கிட்டு விடிய பொருளைக்கு போட்டோம். பொருளைக்கு போகிறீங்க பிறந்து 1 கிழமையிலேயே? 2 கிழமை. 2 கிழமையில 2 கிழமையில 7 நாள் வேறும் பேருந்து போட்டில் இருந்தேன். 2 கிழமையால் பொருளையில் எக்கோ பார்க்க கூட்டி கொண்டு போய் அங்கே புதன்கிழமையில தமிழ் டாக்டர் ரகுநாதன் சார் பார்க்குறது எக்கோ. அப்போ புதன்கிழமை தான் செவ்வாய் வலிக்கிட்ட நாங்கள் புதன் அங்கே போனாங்க. போய் அங்கே போய் ரகுரான் சார் பார்த்துட்டு சொன்னேன் போட்டில் அட்மிட் ஆக சொல்லி. அப்போ அட்மிஷன் போட்டு போட்டில் அட்மிட் ஆகின பிறகு வெயிட் குறைவு. அப்போ வெயிட் குறைவுன்ற வழியாக உடனே பட்டை போட்டாச்சாங்க. பட்டை போட்டுட்டு என்னது மூக்கு பயர் ரைட் சரி சரி பட்டை போட்டு விட்டா பிறகு பேருந்து எக்கோக்கு ஒரு நாளையில 5 தரம் போனான். எக்கோவாக எக்கோவில் தெரிய மாட்டேன்றது கஷ்டம். சின்ன பிள்ளை அந்த விலங்கையில பேருந்து 1 கிழமைக்கு பிறகு இது சீட்டி எடுத்து பார்ப்போம்ட்டு சீட்டி எடுக்க கொண்டு போனாங்க. சீட்டி எடுத்தும் தெரியல பேருந்து கட் செய்வோம்ட்டு 2 கிழமையால கட் ஆப்ரேஷன் செய்த நாங்கள் காலால் கமரா விட்டு பார்க்குறது. அது அந்த மை போய் அந்த இதுக்கு அடைச்சா பிள்ளை ஆப்ரேஷன் தேவையில்லை. அப்படி இல்லாட்டித்தான் ஆப்ரேஷன் செய்யணும் அம்மான்னு சொன்னவன். அப்போ ஆப்ரேஷன் அப்போ விடிய போனது ஒரு மணி அப்படி வந்துட்டோம். வந்தா ஆனா எல்லாருக்கும் சக்சஸ் சொன்னவன். நான் அங்க வெளியில இருக்கணும் பிள்ளைய உள்ளுக்க விட்டுட்டு. ஏன்னா எனக்கு சொல்லல சக்சஸ். அப்போ நீங்க போட்டுக்கு போங்க சார் வந்து கதைப்பேரண்டு தான் டாக்டர் சொன்னவன். அப்போ ஓட்டுக்கு வந்த அப்புறம் தான் சொன்னவன் இப்படி பிரச்சனை பெரிய பிரச்சனையம்மா உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு ஒருத்தருக்கும் இல்லாத பிரச்சனை. அதால மீட்டிங்கில் யோசிச்சு கலந்து போட்டு தாங்கள் சொல்கிறோம் டாக்டர்ஸோட கதைச்சு தான் சொன்னேன். அப்போ அங்கே வந்து சனிக்கிழமையில மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு சனியும் எங்களோட ஃபைல் கொண்டு போவினா டாக்டர்ஸ் மேலே கலந்து செய்து டேட் எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷனுக்கு டேட் எடுக்கணும். அப்போ அங்கே கொண்டு போனால் கதைக்க மாட்டேண்டு போட்டேன் ஒரு டாக்டர்ஸும் மாட்டேண்டு அப்படியே 1 மாதத்துக்கு மாட்டேண்டு மூந்தன் சார் தான் செய்யறேன்னு சொன்னேன். தனியே தான் நிற்கிறாங்க அங்கே தனியே குழந்தையும் தானே வேற ஒருவரும் போயில தானே உள்ளுக்க விட மாட்டேன். வேற ஒருத்தரையும் வடி கதவுல இருந்து சாப்பாடு. அப்போ இந்த மூந்தன் சார் ஓகே சொல்லி மூந்தன் சார் சொன்னவர் வெயிட் ஏற மகனும் 5 கிலோ வந்தா ஆப்ரேஷனுக்கு எடுப்பேன்.
வெயிட் ஏற மாட்டேன்றது 200 நின்றவா சத்தி குடிக்கிறதெல்லாம் சத்தி எடுத்துக்கொண்டு இருக்க இப்போ வந்து எங்கே டியூப் போட்டது தியேட்டருக்கு எடுத்து அது பிறகு ஓகே வந்து அப்படியே 450 வரை 3 கிலோ வந்தால் எடுக்கிறேன்னு சொன்னவர். இப்போ இந்த ரவுரான்னு சொன்னேன் லேட்டாக போச்சு, நான் 4 மாதம் வந்துட்டுது கிலோ ஏற மாட்டேன். அப்போ 3 கிலோ வந்தால் எடுக்கிறோம்மா ரெண்டு. இப்போ இந்த 3 கிலோ வேற ஆப்ரேஷனுக்கு எடுத்தவன் எடுத்து ஓகேண்டு 10ஆம் மாதம் 27ஆம் தேதி ஆப்ரேஷன் சொல்லி எப்போ செய்தேன்னு சொன்னீங்க? சூரன் போகிறேன் சூரம் போகிறேன் கடைசி சூரம் போகிறாண்டு விடிய 7 மணிக்கு தியேட்டருக்கு கொண்டு போட்டினேன். தியேட்டருக்கு நாங்கள் கொண்டே பிள்ளைய ஒப்படை வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ஹிந்து தானே? அது இதுக்கு விஷயம் இல்லை அந்த ஏதோ நம்பிக்கையா? தியேட்டரில் கொண்டே பிள்ளைய நான் கொண்டே கொடுத்துட்டு வரணுமே வெயிட்டேன் மயக்க மருந்து போட மட்டும் எங்களை வச்சிருப்பினேன் உள்ளுக்க. அப்போ தியேட்டரில் கொண்டே பிள்ளைய கட்டில் வளர்த்திட்டு அவர் சொல்லுவினேன் மயக்க மருந்து போடுறோம் அம்மா பிள்ளைய 4 மணிக்கு வெளியில் வரும் பிள்ளை உங்களை கூப்பிடுவோம்ண்டு. அழுது கேட்குது போல 4 மணி ஆச்சு பிள்ளை வெளியில வரையில. பிள்ளை வெறும் மட்டும் பார்த்து கொண்டிருந்தா பிள்ளை வரையில 5 மணி 6 மணி 7:30க்கு தான் பிள்ளை வெளியில வாரா. நார்மலா ஆப்ரேஷன் செய்யக்கே பிள்ளைகள் டெத் ஆகும். போட்டில் அப்படி நிறைய நடந்திருக்கு. கண்ணால பார்த்து கொண்டு இருப்பீங்களா? கண்ணுக்கு முன்னாலே இப்போ திடீரெண்டு ஒரு பிள்ளைக்கு திடீரெண்டு நீளமா மாறும் பிள்ளை. உங்களோட பக்கத்து கட்டில இருக்கிற பிள்ளைய திடீரெண்டு நீளமா மாறும். அங்க வந்து போட்லயே வச்சு எல்லாம் செய்வினேன். என்ன எமர்ஜென்சி என்றாலும் போட்லயே எல்லாம் செய்வினேன். எவ்வளோத்துக்கு போராடையலுமோ அவ்வளோத்துக்கு செய்வினேன். உடனே அப்படி கண்ணுக்கு முன்னாலே டெத் ஆகும். பெரிய வளர்ந்த பிள்ளைகள் அப்படி டெத் ஆகுறது கூட. சின்ன பிள்ளைகளை ஆப்ரேஷனுக்கு எடுப்பினேன். எடுத்தா சில ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கே டெத் ஆகிடும். வேற டாக்டர்ஸ் மேட் சின்ன அந்த விஎஸ்டி அப்படி அதுகளே டெத் ஆகும். அப்படி பயங்கரமான ஆப்ரேஷன் தான் இந்த கார்ட் ஆப்ரேஷன். இந்த ஏஎஸ்டி விஎஸ்டி எல்லாம் எங்களுக்கு பிஹெச்ஏ வந்த அப்புறம் தான் தெரியும். அவ வாட்டுக்கு இருந்து படிச்சுட்டுறான். அப்படி அந்த கார்ட் ஆப்ரேஷன் வந்து ஒரு வித்தியாசமான இது. உலகத்திலேயே பயங்கரமான ஆப்ரேஷன்டா இதுதான். இந்த 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 சர்ஜரியை வெற்றிகரமாக செய்த பிறகு அந்த கணப்பொழுது அப்படி இருந்தது? இப்போ செய்த உடனே என்ன நடந்தது? செய்த அப்போ எங்களுக்கு உண்மையாக கடிதம் வேண்டினவ இந்த பிள்ளை வந்து 100% இதா வெறுமண்டு இல்லை 100% நம்பிக்கை இல்லை. அப்படித்தான் எங்களுக்கு போட்டிலேயே சொல்லிவிட்டோம். உங்களோட பிள்ளை வந்து காம்ப்ளிகேட்டட் ஆன கொஞ்சம் ஒன்று வேறு எங்கேயோ பிறந்திருக்கு ஒன்று வேறு எங்கேயோ பிறந்திருக்கு. மெட்டாக்களுக்கு ஒரே இடத்துல தானே பிறந்துருது நார்மலா கொமெனா. எங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லிவின விடிய ஆப்ரேஷனுக்கு டேட் இல்லையோன்னு கேட்டா அம்மா இது வந்து பெரிய ஆப்ரேஷன் ஆறுதலாக தான் செய்யணும், இது 100% நம்பிக்கை இல்லை, ஒன்றில் இல்லாமையும் போகலாம் பிள்ளை என்று விடிய சொல்லிவின டாக்டர்ஸ்மே. அப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், மூந்தன் சார் நல்லவரம்மா, ஒருத்தர் நீங்கள் இது இல்லை நம்பிக்கை எல்லாம் செய்து விடுவார் உங்களை என்று சொல்லுவார். அப்போ அப்படி சொல்லி எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு டேட் எடுத்து போய் தியேட்டருக்கே டெத் ஆகுறது அப்படி நிறைய நான் கண்டேன். அப்போ எந்த பிள்ளை தியேட்டருக்கால வெளியில் வந்துட்டு அப்போ நான் நம்பிதான் பிள்ளை ஓகேண்டு. அப்போ ஐசியூவில் வச்சிருந்தா பிள்ளை எப்படியோ ஓகே ஆகிடும். ஐசியூவில் வச்சிருந்து அடுத்த நாள் கார்டு நின்றுடுது. கார்டு நின்றா பிறகு அது முந்தன் சொன்னால் இதில் தப்பிச்சா இனி ஒரு பிரச்சனையும் இல்லை உண்டு. அதாலேயும் பிள்ளை வந்துட்டுது. பிள்ளை வந்து ஓகே இருந்தது. ஆனால் ஐசியூவில் சொன்னவே எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நார்மலாக சில பிள்ளைகள் 7 நாள் 2 நாள் அப்படி. இது பெரிய ஆப்ரேஷன் என்றபடியா எத்தனை ஒரு முஸ்லீம் பிள்ளைன்ற இது 6 மாதம் ஐசியூவில் இருந்தவா. அப்போ எங்கட பிள்ளையும் எத்தனை நாள் செல்லுமெண்டே தெரியாது அப்படி இருந்து. ஆனால் எங்கட பிள்ளை வந்து 1 மாதம் தான் ஐசியூவில் இருந்து வந்துட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தது. டிஸ்சார்ஜ் ஆகி போட்டுக்கு விடுவினேன். ஐசியூவில் டிஸ்சார்ஜ் ஆகி போட்டுக்கு விட்டு போட்டில் பார்த்து அங்கே ஓகேண்டா தான் இப்போ இந்த வீட்டை விடுவினேன் டிஸ்சார்ஜ் பண்ணி. இதை செய்தது வந்து மூந்தன் சார். மூந்தன் சாருக்கு நான் நன்றி சொல்லுறேன். முக்கியமாக இது அதான் உங்களோட பிள்ளையே திருப்ப உங்கள்கிட்ட தந்தவர். என்ன இமோஷனலாக என்ன சொல்ல வரீங்க சாருக்கு? அவர் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவர் ரகுநாதன் சார் மற்ற 15ஆம் போர்ட்
டாக்டர்ஸ் மேர் நர்ஸ் மேர் என்ன அவளால் நான் இருந்தது வந்து அந்த போர்டில் தான் 15 நம்பர் போர்டில் தான் நான் இருந்தேன். அவள் வந்து என்ன வடிவா பார்த்தவன். இப்போ வேற இதண்டா எரிஞ்சு விழுவினேன் அப்படி செய்வினேன். ஆனால் அவன் அப்படி இல்லை, தென்ன சகோதரி மாதிரி தான் என்ன பார்த்தவ எல்லாரும். டாக்டர்ஸ் மேர் நர்ஸ் மேர் எல்லாம் என்ன எனக்கு ஏலாட்டி கூடிய அவன் பார்த்து பிள்ளைக்கு இப்போ ஏலாமல் இருக்கிறான்னு பால் கொடுப்பின எடுத்து வச்சா அப்படி பார்த்தவ என்ன 15ஆம் போட்டு. இந்த உலகத்தில் எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், பிள்ளை செல்வம் தான் இந்த மிக பெரிது. அதை உதாசீனம் செய்கிறார்களுக்கும் உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த நல்ல விஷயத்தையும் விதைச்சு விடுவோம். எந்த கருத்து என்னன்னு சொன்னால், அந்த அப்படியான ஒரு கேவலங்கட்ட வேலை செய்கிற ஆக்கள் வந்து உண்மையாக கடவுளால் தண்டிக்கப்படும். ஏன்டா அவன் இல்லாதவனுக்கு தான் அதன் உண்மையான வலியும் வேதனையும் தெரியும். இப்போ கண்ட இடங்களில் போய் இருந்து அப்படி பட்டு தூக்கி எறிகிற ஆக்களுக்கு கடவுள் ஒரு நிறைய பாடத்தை கொடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த உணர்வே வரக்கூடாது. அப்படியான ஆக்களுக்கு அப்படியான உணர்வே வரக்கூடாது. அந்த சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனையில் போகிறதால தான் இவ்வளவு பிரச்சனையும் வரும். ஆகையால் அந்த சிந்தனையிலேருந்து வாரார்கள் அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும். அப்படி ஒரு சிந்தனையை கடவுளாகவே அந்த மைண்டில் இல்லாமல் பண்ணணுன்றதான் என் கருத்து. அதை விட இன்னொரு கருத்தை நான் தெரிய வைக்க விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு இருக்கிறாக்கள் மனம் சோறாமல் எந்த உதவியும் என்ன நீங்கள் வந்து கேட்டால் நான் அதுக்குரிய வைத்தியர்கிட்ட நான் நேரடியாகவே கொண்டு உங்களோட விட்டு ஃப்ரீயாக இலவசமாக இந்த இப்படியான அறுவை சிகிச்சைக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்ன்றதை நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அந்த உயிர்களை தேவையில்லாமல் பறி கொடுக்காதேங்கோ. அப்படி உங்களுக்கு பாச பிரச்சனைன்றா கூட என்னென்னு சொல்கிற மொழி பிரச்சனைன்றா கூட அந்த உதவியும் நான் அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சிங்கள நன்றி உணர்வோடு நான் அங்கே வந்து நிறைய தமிழாக்கள் இருக்கணும். நாங்கள் பயப்பட தேவையில்லை. சிங்களம் என்றாலும் சிங்களாக்கள் அந்த பாகுபாடு ஆக்கிற ஆக்கள் அங்கே இல்லை. சூப்பர் மனுஷர் ஒரு தெய்வம் மாதிரி தெய்வம் மாதிரி அவை நிறைய உதவி செய்வினம் உங்களுக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு காசு இல்லை உங்களுக்கு காசு இல்லை அப்படி என்ன நினைக்காதீங்க. உங்களுக்கான உணவுகள் தங்குமிடங்கள் அனைத்தும் அங்கே தரப்படும். எனக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் நான் இப்போ போய் நின்றதுலேயே ஒரு 20-25 பேர் வந்துட்டினோம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த வைத்தியசாலையிலிருந்து இன்னொரு தனியார் வைத்தியசாலைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் அம்மாவரால் வந்து பிள்ளைய கொண்டு வந்து அந்த வைத்தியசாலைன்ற பேர் நான் குறிப்பிடலை. தனியார் வைத்தியசாலையில் 1 மாதத்துக்கு மேலே இருந்து நிறைய காசு நான் நினைக்கிறேன் ஒரு 87 லட்சத்துக்கிட்ட மேலே செலவழித்த பிறகு அவர்களிடம் காசு இல்லைன்ற பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த நோயும் மாறாது. இதே ஹாஸ்பிட்டல் எனது பிள்ளைக்கு அறுவை செய்யப்பட்ட லேடி LHR என்ற ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் மீள அனுமதிக்கப்பட்டு அது செய்தது சிங்கள வைத்தியர். அதே டாக்டர் இதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் இலவசமாக செய்வதற்கு. அதே டாக்டர் மீளவும் வந்து இங்கே பார்த்து எனது டாக்டரும் அதற்கான ஆலோசனை கொடுத்து மீளவும் செய்து தற்போது அவர்கள் உரும்புராயோ இங்கோ இருக்கிறார்கள்னு நினைக்கிறேன். அவர்கள் இருக்கிறார்கள் இப்போவும். அவள் வந்து எனக்கு முதலாக கவலைப்பட்ட விஷயம் இதுதான். நான் காசுன்னு சொல்லி வேலைக்கு முடியும் என்று சொல்லி நான் போனது. ஆனால் எனக்கு கடைசியில் அந்த வருத்தம் நிறைவுபடாமல் நான் மீளவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஒரு என்னென்னு சொல்கிறது, நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளே உங்களுக்கு போதும் மாறுவதற்கு நோய். அப்படி ஒரு சொப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார்கள். அந்த வைத்தியசாலையில் கேட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல விஷயம் நடக்க மாட்டில்லை. ஆனால் இதற்குரிய செய்வதற்கு முதல் அனுமதிக்கப்படும் போட்டிலும் ஐசி ரூமிலும் நீங்கள் நம்பி போகலாம். உங்களை மனம் புண்படுத்தும் மாதிரி யாரும் கதைக்க மாட்டார்கள். ஏனென்றால் எமது வைத்தியர்களின் கண்காணிப்பு கீழ் இருப்பதால் அவர்கள் வந்து அதற்கான ஒத்துழைப்பும் வழங்கி எங்களுக்கு ஐசி ரூம்லேயே நிறைய தமிழாக்கள் இருக்கிறேன். தமிழில் கேள் ஒரு ஆள் இருக்கிறா, அது ஜாழ்ப்பாணத்துக்கள். அதை விட இன்னும் 2 தமிழ் போய் ஒரு ஆள் இருக்கிறார், முஸ்லீம் ஒரு ஆள் இருக்கிறார். நிறைய உதவி செய்வார்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை. தயங்காமல் இப்படியான நோய்கள் இருந்தால் முன்வந்து என்னிடம் அனுமதி கேட்கலாம். நான் என்னை தொடர்பு கொள்ள வேணுமாக இருந்தால் சொல்லிவிடுங்க. எனது தொலைபேசி இலக்கம்
077 13 30 360 என்னும் தொலைபேசி இலக்கத்திற்கும் என்னை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அல்லது என்னென்றாலும் நான் நேரடியாக சொல்லுவீங்க தான். நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்லி உங்களுக்கு நேரடியாக அங்கே ஒப்படைத்து அதற்கு உரிய ஏற்பாடுகளும் நான் செய்து தருவேன் இலவசமாக. எந்த ஒரு பயப்படாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழக்காமல் அதற்கான ஒழுங்குகளை நான் மிக விரைவிலும் செய்தருவேன். நேரடியாக வைத்தியரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி நம்பர்களும் என்னிடம் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பயப்படாதீங்கள். அதுக்காண்டி என்னிடம்தான் வர வேண்டும் என்றும் இல்லை. நீங்கள் நேரடியாகவும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். இல்லாவிட்டாலும் நேரடியாகவும் நீங்கள் சென்று பயன்பெற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த ஒரு அதிசயமான சத்திர சிகிச்சை வரலாற்று பதிவாக ஒரு அதாவது இப்படி கேஸ் இந்த டிஏபிவிசியில் இந்த மாதிரி வேறு வேறு சேம்பரில் பொருந்தி அதை ரிஸ்க் எடுத்து செய்து அந்த பிள்ளைன்ற முக்கியத்துவம் உணர்ந்த ஆட்களுக்கு கையில் கொடுத்த முகுந்தன் சார் அண்ட் அவருடைய டீம் இதை இந்த குழந்தையை உருவாக்குறதுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த கேர் எடுத்தினமோ பிஹெச்எம் லெவல், எம்ஓஹெச் லெவல், பிஓஜி சார், பிஓஜி சரவணவன் சார், அதே மாதிரி பீடியாட்ரிஷியன் எஃப்னவில் பீடியாட்ரிஷியன் பார்த்து தெரியுமோ பேர் புதுசா இங்கே யார் எக்கோ பார்த்தது? பீடியாட்டிக் யார் பார்த்தது? குழந்தை இது இங்கே யார் பார்த்தது? இங்கே யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒன்று அது பிஓஜி அந்த பீடியாட்டிக்னு புரியும்பாரு டாக்டர் யார் பார்த்தது? நிறையாக்கள். சரி, இதில் நாங்கள் யாரெல்லாம் பேர் குறிப்பிட தவற விடுறோமோ அந்தெல்லாம் பேருக்கு முக்கியமாக இப்போ இந்த குழந்தையை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயபாலன் சார், அதே மாதிரி இந்த முக்கியமாக ரகுநாதன் சாருக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயம். அதுபோன்று அங்கு வைத்தியசாலையில் உள்ள வைத்திய சமூகத்தினர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புவது ஏனென்றால் எங்களுக்கான அனைத்து ஒழுங்குகளும் ஒத்துழைப்புகளும் தந்த எல்லாமே இலவசம். நீங்கள் ஒன்றுமே காசு கொடுத்து செலவழிக்கணுமென்றில்லை. போக்குவரத்து நீங்கள் அடிக்கடி போய் வரணுமென்றா மட்டும்தான் அந்த செலவு வருமே தவிர அனைத்தும் அங்கே தரப்படும். நீங்கள் இங்கேருந்து போக உங்களுக்கு தங்குறதுக்கு வசதிகள் உணவர்கள் இல்லாவிட்டால் அதற்கான ஒழுங்குகளும் அங்கே செய்து தரப்படும் உடனடியாக. எனக்கு தெரிந்து இப்போ நான் வாரத்துக்கு 2 கிழமைக்கு முன்னமும் குருநகரில் இருந்தும் முல்லைத்தீவிலிருந்தும் வந்தார்கள். அதோட ஒரு பருத்துறையிலிருந்தும் ஒரு அண்ணா வந்தவர். அவர்களுக்கு உடனடியாக அந்த அனுமதி செய்து கொடுக்கப்பட்டது. அவர் உறவினரோடு வந்தார்கள். 2 பேர் வெளியில் நிற்கிறதுக்கான தேப்பனும் அவற்ற ரிலேஷன் ஒரு ஆளும் வந்து அதற்கான 2 பேருக்குமான ஒரு தங்குமிடமும் இலவசமாகவும் ஆண்களுக்கு அவர்கள் உணவு எப்படி தருவார்கள் என்றால் அவர்களுக்கான பொருட்கள் தரப்படும். நீங்கள்லாம் சமைச்சு சாப்பிடணும். மனைவிமார்களுக்கு உணவுகள் வைத்தியசாலையிலிருந்து எடுத்து சென்று அங்கு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். அங்கே குளிரூட்டியில் தேவையான பொருட்கள் இருக்கும். குழந்தைக்கு சூப் செய்ய வேணுமென்றால் சூப் செய்கிறதுக்கான இதுவும் எங்களுக்கு பழங்கள், ஜூஸ், மைலோ ஜூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்குள் இருக்கும். தேவைக்கேற்ப மாதிரி எடுத்து நாங்கள் பயன்படுத்தலாம். அனைத்தும் இலவசம். இதற்கான கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. ஏன் நீர் கூற எடுத்தீர்கள், இதை குறை எடுத்து அப்படி என்றும் இல்லை. அங்கு விடுதியில் பராமரிப்பவர் கூட எங்களோட அன்பாகத்தான் பழகுவார். அங்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அதற்கான உணர்வுகள் உங்களுக்கே புரியும். நாங்கள் சொல்லாமலே நீங்களே ரியலாக புரிந்து கொள்ளலாம். நான் கடைசியாக கட்டாயம் இந்த சொல்லுங்கள் முந்தன் சாருக்கு தான் திருப்பதி அதுதானே நான் முந்தன் சாருக்கு சொல்கிறோட அவர் தான் எனக்கு உயிர், கடவுள் மாதிரி. எனக்கு கடவுள் தந்த வரம், அவர் தந்த எனக்கு தெய்வம் குழந்தை. அவருக்கும் அவருடைய டீமுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ளோடு அந்த வைத்தியசாலைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எனது மனைவிக்கு உதவி செய்த தாதிமார்கள், அதைவிட அவர்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் நான் இந்த காணொளியில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயம். இந்த நேரத்தில் இலங்கையினுடைய மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு அற்புதமான காணொளியை பதிவு செய்திருக்கிறேன். நன்மைகள் சார்ந்து
நெகட்டிவாக நிறைய கதைக்கலாம் இருந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கதைக்கலாம், அதை ஷேர் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கும். ஆனால் ரியலாக நின்று ஒரு பெரிய ஒரு அட்டிச்சு தூக்கி பிரித்து அந்த விஷயத்தை செய்து எவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்கும், அதை செய்யக்க எவ்வளவு தலையடி இருந்திருக்கும், அதை தாங்கி கொண்ட தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை வழங்கிய உண்மையான மனித உருவிலே உருவாக திரியும் நடமாடி திரியக்கூடிய தெய்வங்கள் முக்கியமாக மூந்தன் சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த காணொலியை நீங்கள் கட்டாயம் எல்லோருக்கும் பகிர்ந்து இப்படியானவர்கள் நிறைய பேர் உருவாக வேண்டும். வெறுமனே ஓஎல் எடுத்தோடனே ஏஎல்ல 9 எடுத்தோடனே அல்லது ஏஎல்ல 3 எடுத்தோடனே ஓஎல்ல 9 எடுத்தோடனே நான் வைத்தியராக வரப்போறேன்னு மட்டும் சிந்திக்காமல் இந்த காணொலியை பார்க்குற இளைய சமுதாயம் நீங்கள் டாக்டராக வந்தால் இப்படி வர வேணும் ரெண்டு ஒரு வினயமாக சமூக பொறுப்போடு கேட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட நாட்டை விட்டு ஓடக்கூடாது, இங்கே நின்று சேவையாற்றணும். இப்படி மக்கள்கிட்ட அவர் ஒரு பேங்கில் காடாக வேலை செய்கிற ஒரு ஆள் கண்ணீர் விட்டு அழுகிறாருன்ற எவ்வளவு நெகிழ்ச்சியான செயலை அந்த வைத்தியர் செய்திருப்பார். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நான் நம்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஒரு வைத்தியத்துறை வரலாற்றில் ஒரு பெர்ஃபெக்டான வீடியோவை மேக் பண்ணி இருப்பேன் நான் நம்புகிறேன். இல்லாட்டியும் பரவாயில்லை, ஆனால் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ. இந்த அனுபவ பகிர்வுகளை மிகவும் எளிமையாகவும் மற்றவர்களது மனம் நிலை உணர்ந்து மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். நான் மட்டும் பயன்பெற்றால் காணாது, சில பேர் எல்லாம் எடுத்து போட்டு மற்றவை ஒழிச்சு வந்திருப்பேன் நிவாரணம் எடுத்து போட்டு. அப்படி இல்லாமல் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கொண்டு சொன்ன சகோதரன் நிரூபனுக்கும் மனமார்ந்த நன்றிகள், அந்த அம்மாவுக்கு நன்றிகள். பிள்ளை நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக அவள் ஒரு வளர்ந்து நல்ல ஒரு இடத்து திருமணம் செய்து அவளுடைய சந்ததியும் பெருகி வாழ வேணும். சூரன் போரன் நடந்திருக்கு, அந்த முருகன் கைவிட மாட்டான் என்று நானும் நம்பிக்கொண்டு இந்த டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய குழந்தையோட நீடித்த ஆயுள் அப்படி குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை நானும் பிரார்த்தித்து கொண்டு அருமையான ஒரு காணொலியை செய்திருப்போம். இந்த காணொலியில் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இருந்திருக்கும் என்றாலும் அதை எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறதுக்குரிய நோக்கம் பிள்ளையின் யாருமே எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.